ஏன் என்னாச்சு நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க? இங்கே பாருங்கம்மா, இந்த டொமேட்டோ இதெல்லாம் வந்து ரொம்ப வாடி போயிருக்கு. அதுக்கப்புறம் இலைலாம் ரொம்ப காஞ்சி போயிருக்கு. விளைச்சலே வர மாட்டேங்குது. அதுவும் இந்த வெயில் காலத்தில் வந்து சூரியன் பட்டு இதுவாயிருச்சு, எல்லாம் அழுங்கி போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியலதான். இதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. நம்ம வந்துட்டு நம்ம இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு அடுத்த எதிர்காலத்துக்காக நம்ம இருக்க போகுது. இதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம் சார். இதுக்கான நிறைய தீர்வுகள் வந்துட்டு இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து சொல்லித்தரோம். நாங்களும் வந்துட்டு வேளாண்மைக்காக தான் படிச்சுட்ருக்கோம். அப்படியா? ஆமாம்மா, நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். நாங்கள் நீங்கள் வந்து இதுக்கு விதை நிறுத்தி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களாம்மா? இல்லைம்மா, அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை. ஐயோ அம்மா, அதை பற்றி உங்களுக்கு தெரியாதா? விதை நீர்த்தினா என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு விதைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தக்காளி பழமே வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விதையை வந்து எடுத்து நுண்ணுயிரியோடு கலந்து நம்ம விதைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை எதுவுமே வராது. எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு தடுக்கலாமா? இதே மாதிரி நாங்கள் எங்கள் காட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க போகலாம். இதுதான் எங்கள் காடு. இதுதான் நாங்கள் வளர்த்துருக்கிற தக்காளி. நாங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து விதை நீர்த்தி பண்ணி இதில் வந்து தக்காளி எல்லாமே நாங்கள் வந்துட்டு நட்டு வச்சுருக்கிறோம். நாங்கள் இதை நட்டு வச்சனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எந்த விதமான நோய் பூச்சி அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு வர அது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு தடுத்துரும். நம்மளுக்கு இந்த கருப்பு கலரில் இது இருக்கேம்மா, அது என்னதுமா? இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கம்மா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு சப்சிடி மூலயமா வந்துட்டு நம்ம விவசாயிங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இது வந்து கவர்மெண்ட்ல இருந்துட்டு நம்மளுக்கு தருவாங்க. அவங்களே இதெல்லாம் பண்ணி தந்துடுவாங்க. நம்மளுக்கு அவங்க எல்லாமே வந்து இந்த பைப் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து போட்டு தண்ணி கனெக்ஷனோட கொடுத்து நம்ம இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இதனால என்ன பயன்? இப்போ நீங்கள் நேராக தண்ணி வந்துட்டு பாய்க்கிறத விட தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஒரு 70% 80% அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை வந்து நம்ம இது வந்து சேமிச்சுக்கலாம். அப்படி சேமிக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தண்ணியை நம்ம வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வேருக்கு போகுமா, நம்மளுக்கு அது வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஏதாவது உரம் கலக்கணும், ஏதாவது மருந்து தரணும்னா கூட நம்ம அந்த தண்ணி வழியாகவே அது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுடலாம். இதில் அது நமக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். தனித்தனியாக இது பண்ணாமல் டேரெக்டாக நமக்கு வேருக்கே போய் சேரும். எல்லாமே பந்தல் மாதிரி போட்டுட்டு இதை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பழம் எதுவுமே வந்துட்டு கீழே வந்துட்டு மண்ணிலையும் படாமல் வெயிலையும் வந்து படாமல் நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இதாகாமல் நல்ல பழமாக நம்மளுக்கு கிடைக்கும். அது மூலயமா நம்மளுக்கு நிறையா ஈல்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்ம ஈஸியாக நம்ம விற்று இது பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நன்றிம்மா. நான் அடுத்த டைம் ட்ரை பண்ணுறேன். இது சரிங்கம்மா. தேங்க்யூ.